ஹதரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களுடைய இயற்பெயர் வந்து ருமைசா ரலியல்லாஹு அன்ஹா. இஸ்லாமிய மார்க்கத்தை அறிந்து தெரிந்து மிக விரைவாக ஏற்றுக்கொண்ட பெண்மணிகளில் இவங்களும் ஒருத்தவங்க. இவங்க வந்து மாலிக் பின் நதுர் என்பவரை திருமணம் முடித்திருந்தார்கள். இவ்விருவருக்கும் பிறந்தவர்கள் தான் ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவியது மாலிக் பின் நதுர் அவங்களுக்கு பிடிக்கலை. அதனால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள வந்து வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. தன்னுடைய கணவர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதால் தன்னை வெறுத்து ஒதுக்கிவிட்டார்கள் என்பதற்காக வேண்டியெல்லாம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியே வரவும் இல்லை, அதை கைவிடவும் இல்லை. அதிலேயே உறுதியாக இருந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அம்மையார் அவர்கள். பிறகு சில காலங்களுக்கு பிறகு மாலிக் அவங்க வந்து வஃபாத் ஆயிடுறாங்க. அதனுடைய செய்தி உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு தெரிய வந்த பிறகு தன்னுடைய 10 வயதையான அனஸ் ரலியல்லாஹு அவங்களை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஹிதுமத்து பணிவிடைக்காக விட்டு விடுகின்றார்கள். அதற்கு பிறகு மதினாவிலே வசித்து வந்த மிகவும் பிரசித்தி பெற்ற மக்களுக்கு மத்தியிலே பிரபலியமாக இருந்த அழகிய தோற்றம் உள்ள செல்வந்தரான ஒருத்தர் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவங்களை திருமணம் முடிக்கலான்னு முன் வராங்க. அவங்க வேறு யாரும் கிடையாது, அபு தல்ஹா ரலியல்லாஹு அவங்க வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி தன்னுடைய நிலைமையெல்லாம் அங்கே இருக்கிற எல்லா மதினத்து பெண்களுக்கும் தெரியும். அபு தல்ஹா யார் அப்படிங்கிறது முதற்கொண்டு அங்கே இருக்கிற மதினத்து பெண்கள் எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க வந்து பொண்ணு கேட்டாங்க அப்படின்னா யாரும் தராமலாம் இருக்க மாட்டாங்க, மறுக்க மாட்டாங்க, கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மனிதர் தான் அபு தல்ஹா. அதனால் வந்து நாம் வந்து உம்மு சுலைம்கிட்ட போய் பொண்ணு கேட்குறோம், அவங்க கண்டிப்பாக நம்ம ஏற்றுக்கொண்டு திருமணம் முடித்து கொள்வார்கள் என்பதாக நினைத்து கொண்டு போக தன்னுடைய கருத்தை சொன்ன உடனே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முடியாது என்பதாக திட்டவட்டமாக கூறிவிட்டார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை, ஓ அபு தல்ஹாவே, நீ அற்ப மரத்திலிருந்து உண்டான ஒரு ஹபஷியினுடைய கையால் செதுக்கப்பட்ட சிலையை நீ வணங்கி கொண்டிருக்கின்றாய். அதற்கு உன்னுடைய சிரத்தை நீ வைத்து வணங்கி கொண்டிருக்கின்றாய். நான் அல்லாஹ் ஒருவனையே வணங்கி கொண்டிருக்கின்றேன் என்பதாக அவர்கள் சொல்லி மறுத்து விடுகின்றார்கள். பிறகு ஆசையூட்டும் விதமாக அபு தல்ஹா அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, நீ என்னை திருமணம் முடித்து கொண்டால் உனக்கு ஒரு உயரிய வாழ்க்கையை, அழகான வாழ்க்கையை, செல்வமிக்க வாழ்க்கையை நான் உனக்கு தரேன், அதிகமான மகரு கொடுத்து நான் உன்னை திருமணம் முடிச்சுக்கிறேன் என்பதாக சொன்னபோது அது ஒருபோதும் முடியாது என்பதாக ஹதரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹு அக்பர், உண்மை போன்ற ஒரு ஆணை எந்த ஒரு பெண்மணியும் வேண்டாம் என்று மறுக்க மாட்டாள், திரும்பி அனுப்பவும் விரும்ப மாட்டாள். ஆனால் நீயோ அல்லாஹுவை மறுக்கக்கூடிய ஒரு காஃபிராக இருந்து கொண்டிருக்கின்றாய். நானோ அல்லாஹ் ஒருவனையே வணங்கக்கூடிய இஸ்லாமிய பெண்மணியாக இருந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் நிராகரிப்பாளர்களை ஏற்றுக்கொள்வது என்பது அனுமதிக்கப்பட்டது கிடையாது என்பதாக சொல்லி வேண்டாம் என்பதாக மறுத்து விடுகின்றார்கள். அதற்கு பிறகு மீண்டும் அபு தல்ஹா ரலியல்லாஹு அவங்க வந்து அம்மையார்கிட்ட வராங்க. வந்துட்டு முன்பு சொன்னதை விடவும் அதிகமாக மகரை தந்து திருமணம் முடிக்கின்றேன் என்பதாக சொல்லி அழைக்க அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் முன்பு சொன்னதை போலதான் இப்பொழுதும் சொல்லுகின்றேன். அபு தல்ஹாவே, நீ வந்து அற்ப மரத்திலிருந்து உண்டான ஒரு சிலையை வணங்கி கொண்டிருக்கின்றாய். அதற்கு தீ மூட்டினால் அது எரிந்து கருகி சாம்பலாகிவிடும் என்பது உனக்கு தெரியாதா என்பதாக அவர்கள் ஞானமிக்க வார்த்தைகளை சொல்ல, அந்த வார்த்தைகள் எல்லாம் அபு தல்ஹா ரலியல்லாஹு அவங்களுடைய உள்ளத்தை தட்டியது. ஒரு கடவுள், அந்த கடவுளுக்கு நெருப்பு வைத்தால் எரிந்து கருகி சாம்பலாகி விடுமா? அப்படி இருந்தால் அதை எப்படி கடவுளாக அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதாக பல சிந்தனைகளிலே ஆழ்ந்து இறுதியாக அவர்கள் சொன்ன அந்த பேச்சில் அவர்கள் உண்மையை ஏற்றுக்கொண்டு கலிமாவை சொல்லிவிடுகின்றார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதாக கலிமாவை சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தை அவர்கள் தழுவிவிட்டார்கள். அல்லாஹு அக்பர். பிறகு தன்னிடத்தில் இருக்கின்ற எல்லா செல்வத்தையும் ஹதரத் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே கொட்டும்போது அப்போ அவங்க சொன்னாங்க, நான் உண்மை அல்லாஹ் ஒருவனுக்காகத்தான் திருமணம் முடித்தேன். நீ இஸ்லாத்திற்கு வந்ததையே நான் மகராக ஏற்றுக்கொண்டேன். எனக்கு வேறு எந்த விதமான மகரும் எனக்கு தேவையில்லை என்பதாக சொல்லி அழகிய முறையிலே அந்த செல்வத்தை எல்லாம் வேண்டாம் என்பதாக சொல்லி வெறும் அபு தல்ஹா ரலியல்லாஹு அவர்களை மாத்திரம் திருமணம் முடித்து கொண்டார்கள். அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, இன்றைக்கு இருக்கின்ற இஸ்லாமிய பெண்கள் அற்ப காதலுக்காக இஸ்லாமிய மார்க்கத்தையே தூக்கி எறிந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார்கள்.
இது எவ்வளோ பெரிய மிக பாதகமான செயல். அப்படி இஸ்லாமிய மார்க்கத்தை எரிந்துவிட்டு செல்வது அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் என்பதாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். மிக பெரும் தவறு. அது அவர்கள் நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பாதை. அந்த பாதையிலே செல்லக்கூடிய பெண்மணிகள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையை சற்று புரட்டி பார்த்து படிப்பினை பெற்றுக்கொள்ள வேண்டும்.